ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற கத்திரிக்காயெலாம் அறுவடை பண்ண போகிறேன். பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கா, அறுவடை பண்ண போகிறேன். இது பாருங்கள், பாருங்கள், இது ஒன்று அறுவடை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த பிஞ்சு பார்த்தா தொப்பி கத்திரிக்காய் மாதிரியே இருக்குது. இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள், அறுவடை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது. வளரல, அப்படியே இருக்குது. அதனால் இதை அறுவடை பண்ணிட்டேன். இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள், இது அறுவடை பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்று அறுவடை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இந்த கத்திரிக்காய் ப்ளூ கத்திரிக்காய் கிராஸ் பாலினேஷன் ஆச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. இது பாருங்கள், இந்த ரகம் கத்திரிக்காய் அந்த மாதிரி பாலினேஷன் ஆச்சு. இந்த வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப பெருசாக விட்ட முத்தி போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், விதையாக இருக்குது. பாருங்கள், அறுவடை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே விட்டனாவே ஃபுல் விதை வந்துடுது. இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக நிறைய விதை தான் வருது இந்த ரகத்தில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி எனக்கு என் மாடி தோட்டத்தில் கிடைச்ச அறுவடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் 4-5 வகை கத்திரிக்காய் கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.